வணக்கம், வெல்கம் டு சுப்பஸ் கிச்சன். இன்னைக்கு சுப்பஸ் கிச்சன்ல வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாழைக்காய் வச்சு பல விதமா நம்ம பொரியல் பண்ணலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வேக வச்சு தேங்காய் துருவலோட சிம்பிளாகவும் பண்ணலாம். இல்லை நல்லா தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா காரப்பொடி போட்டு வதக்கி ஒரு ஃப்ரை மாதிரியும் பண்ணலாம். வாழைக்காய் பொடிமாஸில் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ்? வாழைக்காய் பொடிமாஸில் நம்ம முதல்ல வாழைக்காயை நல்லா வேக வச்சு துருவி அதோட இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு கலந்து அதை நல்ல தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு பெரட்டி எடுத்தோம்னா ரொம்ப மணமா இருக்கும். சாம்பார், ரசம்னு எல்லா விதமான டிஷ்ஷஸ்க்கும் இந்த வாழைக்காய் பொடிமாஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்ப எப்படி வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானில்ல 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வாழைக்காயை வேக விட போகிறோம். தண்ணியை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் சூடு பண்ணுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே அதில் வாழைக்காயை போடுங்க. வாழைக்காய் பெருசாக இருந்தால் அதை 2 இல்லை 3 கூட கட் பண்ணி போடலாம். வாழைக்காய் தண்ணியில் இப்போ நல்லா கொதிக்கட்டும். 4-5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாழைக்காயை ஜாக்கிரதையாக ஒரு கரண்டியால் திருப்பி போடுங்க. அப்போதான் வாழைக்காய் எல்லா பக்கமும் நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷத்தில் வாழைக்காய் தோல் கருப்பாக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டியை குத்தி பார்த்தோம்னா அது ஸ்மூத்தாக உள்ளே போகணும். அப்படி போச்சுன்னா வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை கொதிக்கிற தண்ணியிலேருந்து கரண்டியால் எடுத்துடலாம். பாருங்க, வாழைக்காய் நல்லா வெந்திருக்கிறதுனால தோல் ரொம்ப ஈஸியாக உரிக்க வருது. வாழைக்காயை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தோலை உரிச்சு வாழைக்காயை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ தோல் உரிச்ச வாழைக்காயை கேரட் கிரேட்டர்ல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின வாழைக்காயோட தேங்காய் துருவல், துருவின இஞ்சி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜென்டிலா ஒரு ஸ்பூனால கலந்தீங்கன்னா மேஷ் ஆகாம இருக்கும். இப்போ இந்த வாழைக்காயில தேங்காய், இஞ்சி, உப்பு எல்லாம் கலந்துருக்கு. வாழைக்காயும் நல்லா வெந்திருக்கு. அடுத்தது தாளிக்க வேண்டியதுதான். ஒரு வானிலையில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டா ரொம்ப மணமா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு வெடிக்க விடுங்க. கடுகு வெடிச்சு அடங்கினதும் அதுல தாராளமா 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உளுத்தம் பருப்பு லைட்டா செவக்க ஆரம்பிச்ச உடனே பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஏற்கனவே தேங்காய், இஞ்சி, உப்பு சேர்த்து பெசரி வச்ச வாழைக்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் மணத்தோட வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி. இந்த வாழைக்காய் பொடிமாஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.